இது மகிமை நேரம். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற என்ப நாமத்தினாலே மகிமை டிவி நேயர்களை அன்புடன் வாழ்த்துகிறேன். மகிமை நேர நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை மறுபடியும் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நாம் தொடர்ந்து தேவ சத்தத்தை கீழ் என்ற தலைப்பின் கீழே தியானித்து வருகிறோம். தேவ சத்தத்தை கேட்க நாம் என்ன செய்ய வேண்டும்? தேவனை நம்மோடு இணைத்து கொள்ள வேண்டும். சங்கீதம் 16:8 கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பரிசத்தில் இருக்கிறபடியினால் நான் அசைக்கப்படுவதில்லை. கர்த்தரை எப்பொழுதும் நமக்கு முன்பாக வைக்க பழகிக்கொள்ள வேண்டும். இன்னும் 3 காரியம் நமக்கு தேவை. இந்த ஆண்டவருடைய சத்தத்தை நாம் கேட்பதற்கு முதலாவது ஆண்டவர் காட்டும் வழியிலே நாம் செல்ல வேண்டும். இரண்டாவது, ஆண்டவர் சொல்ற பாதையில செல்லும் போது வலதுபுறமும் இடதுபுறமும் சாயக்கூடாது. மூன்றாவதாக, கர்த்தருக்காக அவனுடைய சத்தத்துக்காக நாம் காத்திருக்க வேண்டும். வேதாகமத்தில் ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்திருந்தான், அவனுடைய சத்தத்தை அவன் கேட்கிறான். இன்னும் மோசே, அவன் முச்செடியில் அந்த பட்சிக்கிற தேவனை பார்க்கிறான். மோசையோடு தேவன் ஒரு சிநேகிதனை போல, ஒரு நண்பரை போல பேசுகிறான். இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தி செல்கின்ற எல்லா காரியங்களையும் ஆண்டவர் மோசையோடு கற்பித்து அதன்படி செங்கடலை 2ஆக பிளக்கிற ஒரு அற்புதத்தை நிகழ்த்தி, எவ்வளோ அற்புதம்! 10 வாதைகள். இப்படி தேவ மனிதர்கள் அநேக அவனுடைய சத்தத்தை கேட்கிறார்கள். ஏனோக்கு கேட்கிறான். எலியாவை பார்த்தால் அவனுடைய வாழ்க்கையில அவன் கேரி ஆற்றங்கரையிலே நீ ஒளித்திருன்னு சொல்றான். அந்த சத்தத்துக்கு கேட்டு கீழ்ப்படுகிறான். சாரி பார்த்து விதவை வீட்டிலே சென்ற அற்புதங்களை செய்கிறான். 3 வருஷம் பஞ்சத்திலே ஆண்டவர் காகங்கள் மூலமாக, இந்த சாரி பத் விதவியின் மூலமாக ஆண்டவர் போஷிக்கிறார். இன்னும் கர்த்தரே தேவன் என்று சாதித்து காட்டுகிறார். இன்னும் வேதாகமத்தில் அநேகர் அவனுடைய சத்தத்தை கேட்டு அநேக காரியங்களை செய்திருக்கான். இன்றைக்கும் ஒரு தெய்வ மனிதனை குறித்து நான் பார்க்க இருக்கிறோம். அந்த மனிதனை குறித்து சொல்ல வேதாகத்தில் அநேகர் அந்த மனிதனுடைய பெயரிலே நிறைய பேர் இருக்காங்க. அனனியா என்று சொன்ன உடனே நமக்கு நினைவுக்கு வருவது அனனியா சப்பிராள். அவர்கள் காணிக்கையை அவர்கள் செய்த தவறு நிமித்தமாக ஆண்டவரால் சபிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லலாம். இன்னும் அனனியா என்ற பெயர் குறித்து சொல்ல வேண்டும் என்றால், தானியேலுடைய நண்பரில் ஒருவர் எபிரேய பெயரிலே அனனியா என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இன்னும் அனனியா என்ற பெயரில் அநேகர் இருக்கிறார்கள். எருசலேமில் ஒரு ஆசாரியன் பெயர் அனனியா என்று அப்போஸ்தலர் 23 போடப்பட்டிருக்கு. தமஸ்குவிலே ஒரு சீஷன் இருக்கிறான். அந்த சீஷன் பெயர் அனனியா. இன்றைக்கு அந்த சீஷனுக்கு ஆண்டவர் எப்படி பேசினார், எப்படி அவனை வழிநடத்தினார், எப்படி ஆண்டவர் சத்தத்தை அவன் கேட்டான் என்பதை குறித்து தான் நாம் தியானிக்க இருக்கிறோம். அப்போஸ்தலர் 9:10 முதல் 17 அந்த வசனம் வரைக்கும், 22-12 வரைக்கும் நீங்கள் வாசித்து பார்த்தீர்கள் என்றால் இந்த அனனியாவை குறித்த செய்தி போடப்பட்டிருக்கிறது. இப்போது கர்த்தர் தேவன் அனனியாவை பார்த்து அனனியாவே என்று கூப்பிடுகிறார். இவன் ஒரு சீஷன். இப்போ ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டு அவன் கேட்கிறான், அனனியாவின் இதோ அடியேன் என்று பதில் சொல்கிறான். அந்த அதிகாரத்தில் நீங்க வாசித்து பார்த்த உடனே அவன் சொல்றான், ஆண்டவர் சத்தத்தை அவன் கேட்டவனாக இருந்ததினாலே உடனடியாக அவன் பதில் சொல்கிறார். அதற்கு ஆண்டவர் பேசுகிறார். பாருங்கள், அப்போஸ்தலர் 9:11 சொல்கிறது, அப்பொழுது கர்த்தர், நீ எழுந்து நேர் தெருவு எனப்பட்ட தெருவுக்கு போய் யூதாவின் வீட்டிலே தர்ஷு பட்டணத்தானாகிய சவுல் எனும் பேருள்ள ஒருவனை தேடு என்று சொல்கிறார். இப்போது சொல்கிறார், அவனை தேடு. அவன் ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கிறான். அவனுக்கு நான் ஒரு தரிசனத்தை நான் வைத்திருக்கிறேன். அனனியா என்ற பேருள்ள ஒரு மனிதன் வருவான். அவன் உன்னை தொட்டு
உன்னுடைய கண் பார்வை தன்மையை அவன் போக்குவான் என்று சொல்லி உனக்கு முன்னமே அவனுக்கு தரிசனம் கொடுத்து நீ எழுந்து போ என்று சொல்கிறான். உடனே இந்த அனனியா சொல்கிறார், ஆண்டவரே உங்களுக்கு தெரியுமா, அந்த மனிதனை குறித்து உங்களுக்கு தெரியுமா, அவனை குறித்து மற்றவர்கள்லாம் என்ன சொல்கிறார்கள் என்றால், அவன் நம்மளுடைய ஊழியத்திலே இயேசுவின் சீஷர்களை அழிக்க வந்தவன், அவனை குறித்து எத்தனையோ பேர் சொல்ல நான் கேட்கிறேன், எப்படி நான் போக முடியும் என்று சொல்கிறான். ஆனால் அங்கே ஆண்டவர் சொல்கிறார், உடனே அவனோடு பேசுகிறார் அனனியாவோடு, ஆண்டவர் நீ கவலைப்படாத, நான் அதை பார்த்துக்கொள்வேன், அவனை பற்றி எனக்கு தெரியும் ஆண்டவர் சொல்ற. உடனே அனனியா சொல்றா, இங்கே கூட அவன் இங்கே வந்த நோக்கமே ஆண்டவருடைய ஊழியரை அழிக்கவும் கட்டும்படியாகவும் அவன் பிரதான ஆசாரியரிடத்தில் அதிகாரம் பெற்றிருக்கிறான். ஸோ ஆண்டவர் சொல்ற, உடனே நான் உனக்கு அவனை எதற்காக உன்னை அனுப்புகிறேன் என்பதற்காக ஆண்டவர் ஒரு பதிலை சொல்கிறார் பாருங்க. அப்போஸ்தலர் 9:15 அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்க நான் தெரிந்து கொண்ட பாத்திரனாய் இருக்கிறான் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். உடனே அவன் ஆண்டவர் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து கடந்து செல்கிறார். வசனத்தை வாசிக்கிறேன். அப்போஸ்தலர் 9:17 அப்பொழுது அனனியா போய் வீட்டிற்குள் பிரவேசித்து அவன் மேல் கையை வைத்து, சகோதரனாகிய சவுலே, நீ வந்த வழியிலே உனக்கு தரிசனமான இயேசுவாகிய கர்த்தர் நீர் பார்வையடையும்படிக்கும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பும்படிக்கும் என்னை அனுப்பினார் என்று சொல்லி அவன் கைகளை வைத்து அவன் கண்ணை தொடுகிறான். அவன் கண்ணில் இருக்கிற செதில் போன்ற தன்மை கீழே விழுகிறது. அவன் பார்வை அடைகிறான், எழுந்திருக்கிறான். உடனே அவன் ஞானஸ்தானம் பெறுகிறான். இப்போது ஆண்டவர் சொன்னது போல இந்த சவுலாயிருந்த பவுல் ஆண்டவருக்கென்று முதல் முறையாக அவன் ஊழியத்துக்கு செய்கிறான். தைரியமாக ஆண்டவரை குறித்து அவன் தைரியமாக பேசுகிறான். அதற்கெல்லாம் காரணம் அந்த அனனியா ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டு போய் அவனை மீட்ப அடைய செய்து அவனை தைரியப்படுத்தி அவனை இந்த ஊழியத்திற்காக அவனை அழைத்து அவனை வெளிப்படுத்துகிறான். இதற்காக காரணம் அனனியா தேவனுடைய சத்தத்தை கேட்டான். சபையிலே பக்தி விருத்தி அடைகிறது. இந்த பவுலி நிமித்தமாக பக்தி விருத்தி அடைந்து சமாதானம், கர்த்தருக்கு பயப்படுகிற பயம், பரிசுத்த ஆவியினாலுடைய ஆறுதல் சபைக்குள்ளே வருகிறது. இன்றைக்கும் கூட ஆண்டவர் நம்மோடு பேசிக்கொண்டிருக்கிறார். நம்ம சபைக்காக நம்மளுடைய ஆண்டவர் நமக்காக கொடுத்திருக்கிற ஊழியத்திலே நமக்கு முன்பாக ஆண்டவர் ஒரு மனிதனை அனுப்புகிறார். எத்தனை பேர் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கிறோம்? நம்மளுடைய சபையின் விருத்திக்காக, பரிசுத்த ஆவியின் ஆறுதலுக்காக, சபையிலே ஒரு மாற்றம் அடைவதற்காக எத்தனை பேர் ஆண்டவருக்காக ஓடுகிறோம்? இந்த சவுலாக இருந்த பவுல் மாறுகிறார், ஆண்டவருக்காக ஊழியத்தை செய்கிறார். கண்களை மூடி ஜெபிக்கலாம். அன்பின் பிதாவே, இன்றைக்கும் கூட எங்களோடு பேசியிருக்கீங்க. அனனியா என்ற ஒரு தேவ மனிதனோடு பேசி சவுலாக இருந்து ஆதி அப்போஸ்தலர்களை ஒடுக்கின, அந்த சபையை ஒடுக்கின அந்த மனிதனை தெரிந்து கொண்டு உமக்காக ஊழியத்துக்காக பக்குவப்படுத்தின இந்த அனனியாவை நீங்க தெரிந்தெடுத்து அந்த சவுலை பவுலாக மாற்றி ஊழியத்துக்கு அழைத்தது போல எங்களை நீங்க தெரிந்தெடுத்து வச்சிருக்கீங்க. உங்களுடைய வார்த்தையை எங்களுக்கு தந்திருக்கீங்க. நன்றி இயேசப்பா. எங்கள் மூலமாக எங்கள் சபை வளர்ந்து பெருகணும், சபைக்குள்ளே சமாதானம் வரணும், ஒற்றுமை வரணும், ஐக்கியம் வரணும். எங்க சபையிலே பரிசுத்த ஆவியின் ஆறுதல் வர நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். எங்களையும் உங்களுடைய சமூகத்தை வைக்கிறேன், தாழ்த்திக்கிறோம், மீட்பர் மூலம் கேட்கிற பிதாவே, ஆமென்.